சோ லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தது C2 பிடிச்சிருக்குன்னு ஒரு வழியா நம்ம ஹீரோ அவங்க கிட்டே சொல்லிருப்பாரு. C2 இந்த விஷயத்துக்கு ஓகேன்னு சொல்லிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் நடந்தே இருக்காது. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். நம்ம ஹீரோவும் தனியா உட்காந்து என்ன மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லி என்னென்ன யோசிச்சு பாக்குறாரு. C2 நீ இப்ப எங்க இருக்கன்னு மட்டும் மெசேஜ் அனுப்பி விட்டுறாரு. ஆபீஸ்ல நம்ம C2 போனை யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா அப்பதான் கரெக்டா அந்த ஆக்டரும் ஆபீஸ்க்குள்ளார என்டர் ஆகுறாரு. அவரை இன்வைட் பண்ணி அவருக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்காக நம்ம C2 அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. வந்திருக்கிற அந்த ஆக்டருடைய லுக்கே சரியில்லை. அவன் நம்ம C2வே பாத்துட்டு இருக்கான். அவனுடைய ரூம் எங்க இருக்குன்ற விஷயத்த C2 அந்த ஆக்டருக்கு சொல்லிட்டு அதே இடத்துல நின்னு நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆக்டர் என்னமோ C2 அவனை பார்த்து ஆச்சரியத்துல தான் பேச முடியாம நின்னுட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுல நம்ம ஹீரோ C2 கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வராததுனால போர் அடிக்குதுன்னு வேக்யூம் கிளீனர் ரோபோட் அந்த சர்க்கிள் எடுத்து அதுல ஒரு விஷயத்தை புதுசா மாடிஃபை பண்றாரு. அந்த சர்க்கிள் கிட்ட நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் தர்ற மாதிரி அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ குவே யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ரோபோட் இந்த வீட்டுடைய மாஸ்டர்னு சொல்லுது. அப்ப C2 யாருன்னு சொல்லி கேட்கும்போது லேடி மாஸ்டர்னு சொல்லுது. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய ஆபீஸ்ல அந்த ஆட் ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ஆக்டரும் நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணி அங்க ஷூட்டிங் ஒரே ரீடேக்ஸா போயிட்டு இருக்கு. நம்ம C2 அங்க நின்று அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆக்டருடைய மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டென்ட் பண்ண வேணாம்னு அந்த ஆக்டர் சொன்ன உடனே இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம C2 வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் குவே கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. C2 இப்ப நான் உன்னை பார்க்கணும், ரெண்டு பேருமே மீட் பண்ணலாமா அப்படின்றது கேட்டா ரொம்பவே டைரக்டா இருக்கிறதுனால C2 இப்ப உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா, ஏதாவது யோசிச்சு பாரு, கண்டிப்பா வீட்லயே விட்டுட்டு போயிருப்பேன், அப்படி ஏதாவது இருந்தா நான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லி இதே ஒரு காரணமா வச்சு C2 மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இவ்வளவு இன்டைரக்டா சொல்றியா, என்ன விஷயத்தை எடுத்துட்டு வர சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம C2 உடைய ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட ஒரு லெட்டர் தந்திருப்பாங்க. அந்த ஆக்டரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட தந்துரு அப்படின்னு. அது தேவையே இல்லாததுனால வீட்லயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அந்த லெட்டர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வர சொல்றாங்க. இங்க ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிரேக் டைம், லஞ்ச் டைம்னு சொல்லி எல்லா டைம்லயும் அந்த ஆக்டர் அவனுடைய இன்சார்ஜ் நம்ம C2 அப்படின்றதுனால அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கே வந்துடுறாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆட் ஷூட் பண்ற விஷயத்துல ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க, மாடலிங், அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த லேடி கிட்ட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்ச உடனே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம C2 வந்துடுறாங்க. ஏதாவது அவங்க இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க தான் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. ஆனா மார்னிங் சீக்கிரமா ஆபீஸ்க்கு எழுந்து போனதுனால பாதி தூக்கத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கிற சேர்லயே சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோ தெளிவா அவருடைய ஷோல்டரை தட்டி நம்ம C2 கிட்ட காட்டுறாரு. இந்த விஷயத்தை நம்ம C2 நல்லா பார்த்துட்டு குவே உனக்கு ஷோல்டர்ல ஏதாவது பெயின் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த டயலாக் அவங்க சொன்ன உடனே அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ C2 அவருடைய ஷோல்டர்லயே சாய வச்சுக்கிறாரு. நீ இப்ப டயர்டா இருக்க, கொஞ்ச நேரம் இப்படியே ரெஸ்ட் எடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனா ஒழுங்கா சாஞ்சி ரெஸ்ட் எடுக்காம நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் C2 கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஆபீஸ்க்குள்ள வர சொல்றாங்க. அவங்களும் என்னன்னு போய் பார்த்தா அந்த ஆக்டருக்கு அவர் நடக்க போற இந்த ஷூட்டிங்காக யூஸ் பண்ண போற அந்த கோட் ரொம்பவே சின்னதா இருக்கு. இந்த கோட் சரியா இருக்கும்னு நினைச்சு நாங்களும் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இந்த விஷயத்துல அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம C2 கிட்ட கேக்குறாங்க. அவங்களுக்கும் அப்பதான் ஒரு ஐடியா வருது. நம்ம ஹீரோ ஒரு லாங்கான கோட் போட்டுட்டு தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே அவங்க எல்லார்கிட்டயுமே நான் வேற ஒரு கோட்டை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு வேக வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி அவர் போட்டு இருக்கிற அந்த கோட்டை வாங்கிடுறாங்க. C2 கிட்ட தந்துட்டு போறதுக்காக நம்ம ஹீரோ கையில ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா டு மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த லெட்டர் C2 உடைய ஃப்ரெண்டோடையது அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. போன்ல அந்த லெட்டர் மட்டும் எடுத்துட்டு வர சொல்லி தான் நம்ம C2 சொல்லிருப்பாங்க. இது என்ன லெட்டர், இது யாருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம C2 ரொம்பவே பதட்டத்துல இருக்கிறதுனால இந்த எல்லா விஷயத்தையும் உனக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லி அந்த லெட்டர் அவருடைய கோட்ல வச்சு அந்த ஆக்டர் கிட்ட எடுத்துட்டு போய் தந்துடுறாங்க. இந்த கோட் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, இப்ப வேற வழி இல்லாததுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஆக்டரும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம C2 ஆனா இந்த கோட்ல குவே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அவங்களுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம C2க்கு ஞாபகம் வருது. ஆபீஸ்க்கு வெளியே கிளைமேட் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு, நம்ம வேற குவே போட்டிருந்த அந்த கோட்டை வேற எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஆக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய கோட்ஸ்ல இருந்து ஒரு கோட்டை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ கிட்டயும் தந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த கோட்டை அவங்களே மாட்டி விட்டுட்டு ஏதோ சின்ன பையனை கொஞ்சற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷூட்டிங்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த ஆக்டர் அவன் கோட்ல இருக்கிற அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறான். அதுல வேற டு மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த லெட்டர் கூடவே அந்த ஆக்டருடைய நிறைய போட்டோஸ் அதுல அட்டாச் ஆகிருக்கு. அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஆக்டர் நம்ம C2 தான் அவனுடைய பெரிய ஃபேன் நினைக்க ஆரம்பிக்கிறோம். சும்மா நின்னுட்டு இருக்கிற நம்ம C2 கிட்ட எனக்கு என்னுடைய ஆட்டோகிராஃப் தானே வேணும், நான் போட்டு தரேன்னு சொல்லி அந்த போட்டோ எடுத்து சைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம C2 அந்த ஆக்டர் கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க, இந்த லெட்டர் என்னுடையது இல்ல, இந்த எல்லா விஷயத்தையும் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் எழுதியிருக்கா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. பதிலுக்கு அந்த ஆக்டர் C2 சும்மா தான் சொல்றாங்கன்னு நினைச்சு அவன் சைன் பண்ண அந்த போட்டோவை நம்ம C2 கிட்டே தந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் என்ன இவ்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்காங்கன்னு வெளியே நின்னுட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச அப்புறம் C2வை வெளியே கூப்பிட்டு போலான்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஷாப்பிங் மால்க்கே கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு போன அப்புறம் நம்ம ஹீரோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி தான் C2வும். ஆனா அவங்க என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இது நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இது நல்லா இல்ல,
இல்ல, இது அதை விட நல்லா இல்லன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. கடைசியா நம்ம சீட்டு சிம்பிளா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்த உடனே அது சூப்பரா இருக்குன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிடுறாரு. சீட்டுக்கும் புரிஞ்சிருது இவன் இனிமே நம்மள மாடர்ன் ட்ரெஸ் போடவே விட மாட்டான் அப்படின்னு. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி முடிச்சிட்டு அந்த மால்ல சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒண்ணு சின்ன பசங்களா இருக்கணும், அப்படி இல்லன்னா உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தா மட்டும்தான் யாரா இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளார அலோவ் பண்ணுவாங்க. நம்ம சீட்டு உள்ளார போய் விளையாடலாம்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இதை நோட் பண்ண உடனே நம்ம ஹீரோ நீ ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன் சீட்டு கிட்ட சொல்லிட்டு யாராவது சின்ன பசங்க பக்கத்துல இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறாரு. ரொம்ப நேரம் தேடி அலைஞ்ச அப்புறம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சின்ன பையனையும் கண்டுபிடிச்சிடறாரு. அந்த பையனுடைய பாட்டி கூட தான் அந்த மாலிக்கு வந்திருப்பான். அந்த பாட்டி கிட்ட பணம் இல்லாததுனால அவங்களுடைய பேரனை விளையாட அனுப்ப முடியாம நின்னுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ போய் அந்த பாட்டி கிட்ட பேசி எல்லா விஷயத்தையுமே புரிய வைப்பாரு. நான் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உங்க பேரனை விளையாடுறதுக்காக நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த சின்ன பையனுக்கு தேவையான பணத்தையும் கட்டிட்டு சீட்டு நம்ம ஹீரோ அந்த பையனுடைய அப்பா அம்மா மாதிரி அந்த இடத்துக்குள்ளார என்டர் ஆகிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து விளையாடி முடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப வேணும்னே நம்ம சீட்டு அங்க விளையாடிட்டு இருக்கிற நிறைய சின்ன பசங்க கிட்ட சொல்லி நிறைய பந்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவாங்க. நம்ம சீட்டுவும் போய் ஹீரோ கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அவங்களையும் கவர் பண்ற மாதிரி நிறைய பந்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சீட்டுவும் அவங்கள மறைச்சுப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த சின்ன பசங்க எல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ எழுந்த உடனே ரொம்ப நேரம் சீட்டு தேடி பார்த்துட்டு இருப்பாரு. கடைசியில கண்டும் பிடிச்சிருவாரு. சீட்டு நீ இவ்வளவு நேரம் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போவார். அவர் எங்கதான் போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ தெரியாம போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அடிச்சு சீட்டு மேலே விழுந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அப்பான்னு பார்த்து அங்க பக்கத்துல விளையாடிட்டு இருக்கிற பசங்க ஒரு பெரிய பால தூக்கி மேல போடுவாங்க. அது நம்ம ஹீரோடைய தலையில பட்டதுனால அவர் சீட்டுவை கிஸ் பண்ணிடுவாரு. இப்படி எல்லாம் நடந்த உடனே சீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த மால்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டுடியோக்கு போறாங்க. நம்ம சீட்டுக்கு என்ன போட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம அவங்களுடைய போன்ல அவங்க போட்டோ எடுத்து வச்சிருந்த அந்த கேட் அதோடைய போட்டோவை இவங்க பிரிண்ட் எடுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படி இல்ல. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க. அங்க நைட் டைம் சீட்டு கூட ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு. அப்ப அவங்க எடுத்த அந்த பிக்சரை அவருடைய போன்ல ஒரு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பிக்சரை பிரிண்ட் எடுத்து நம்ம சீட்டு கிட்டயும் காட்டுறாரு. இந்த மாதிரி மால்ல இருக்கிற நிறைய விஷயங்களை சுத்தி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அன்னைக்கான டின்னரையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போன அப்புறம் ஏதாவது ஹாரர் மூவிஸ் பார்க்கலாம். அப்ப கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ரொமான்டிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சீட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு ரீச் பண்ண அப்புறம் டோர் ஓபன் பண்ண போலான்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல வேங் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம சீட்டும் வேங் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லி கேட்ட உடனே வீட்டுக்குள்ளார போன அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு ஹால்ல உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியும் பேச ஆரம்பிச்ச அந்த வேங் அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை நிறுத்துற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோ இந்த வேங்கோட கான்வர்சேஷன் எப்படா முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் சீட்டுவும் ஒன்னா உட்காந்து ஹாரர் மூவி பாக்கணுமே சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த வேங் விடுற மாதிரி இல்ல. சீட்டு நான் உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்களை சொல்லணும், நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் பேசலாம்னு சொல்லி சீட்டுவையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோட ஃபேஸே வாடி போயிடுது. இப்ப அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரூமுக்குள்ள போன அந்த வேங் ஃபூபேவை பத்தி பேசுறது இன்னும் நிறுத்துற மாதிரியே இல்ல. அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான்ற எல்லா விஷயத்தையும் சீட்டு கிட்ட சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அவங்களும் சரி வேங் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கேட்டு இன்ட்ரெஸ்டா கவனிக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு காரணத்தை ரெடி பண்ணி ரூமுக்குள்ள போய் நம்ம சீட்டு கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேது. மணிக்கணக்கா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. எப்ப அந்த வேங் கிட்ட இருந்து சரி லேட் ஆயிடுச்சுன்னா இப்ப கிளம்புறேன்ற டைலாக் வரும் அப்படின்னு. ஆனா அந்த டைலாக் வர்ற மாதிரியே தெரியல. என்னன்னு பார்த்தா அந்த வேங் நைட்டு லேட் ஆகிட்டதுனால சீட்டோட ரூம்ல ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கே வந்துட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் வராததுனால நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி போயிருப்பாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் சீட்டுவும் இதே ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி ஹீரோ மீட் பண்ணி பேசலாம்னு தான் வந்திருப்பாங்க. கடைசியில அவங்க ரெண்டு பேருமே ஆசைப்பட்ட மாதிரி மீட் பண்ணி இந்த வேங்க சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மிட் நைட் ஆகிட்டு இருக்கானோ அந்த ஃபூபேயோட நம்பருக்கு கால் பண்ணி செம தூக்கத்துல இருக்கிற அவனை ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. நான் சீட்டு பேசுறேன், நான் குவே பேசுறேன் அப்படின்னு. அந்த ஃபூபேவும் தூக்கத்திலே ஒலரிட்டு இருக்கான். இது என்ன கிராஸ் டாக்கா? ஒரு நம்பர்ல இருந்து தானே கால் வந்திருக்கு, எப்படி ரெண்டு பேரும் பேசுறீங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் क्वेश्चन கேட்டுட்டு இருக்கான். இவங்க கிட்ட இப்ப பேசினா ஒண்ணுமே புரிய போறது இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஆனா அப்பதான் நம்ம சீட்டு தூக்கத்துல இருக்கிற அந்த ஃபூபே கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட் வேங், அதாவது உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அவகிட்ட நீ கொஞ்சம் சரியா பேசினா அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஃபூபே உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேங் சீட்டோட ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கான். நாளைக்கு மார்னிங் மரியாதை நீனே வந்து உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேங்க கூப்பிட்டு போ அப்படின்னு ஒரே டைலாக பேசி போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க மூணு பேருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சீட்டு கிட்ட ஹீரோ சிக்னல் பண்ணிட்டே இருக்காரு. உன்னுடைய ஃப்ரெண்ட் வெளியே போறாங்களா இல்லையா, இந்த வேங் எப்பதான் இங்க இருந்து கிளம்புவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சீட்டோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் அந்த வேங் கிட்ட உனக்கு ஏதாவது வெளியே போற வேலை இருக்கா, எப்பயோ ஒரு நாள் ஷாப்பிங் மாலுக்கு போகணும்னு சொன்னீங்க அப்படின்னு என்னென்னமோ கேட்டு பாக்குறாங்க. அப்பதான் அந்த வேங் ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க. என்னால இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக முடியாது, நான் இப்ப யூனிவர்சிட்டிக்கு போகணும், எனக்கு எக்ஸாம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே இங்க இருந்து கிளம்பிடுவேன், இப்ப உன் கூட என்னால வெளியே வர முடியாதுன்னு அந்த வேங் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கும் சீட்டுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த வேங்கும் கிளம்பிடுறாங்க. வேங் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த உடனே இந்த ஃபூபேக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஃபூபே ஆல்ரெடி வேங்க மீட் பண்றதுக்காக கரெக்டான டைம்க்கே வந்திருப்பான். அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பைக் ஹெல்மெட்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இப்ப அவங்களை சுத்தி இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டதுனால நம்ம ஹீரோவும் சீட்டும் ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஆனா கீழே நின்னுட்டு இருக்கிற அந்த ஃபூபே வேங் கிட்ட என்னதான் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசி வேங் நானே உன்னை யூனிவர்சிட்டியில விட்டுறேன், என் கூட பைக்ல வான்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அந்த
ஃபூபே கூட போகாம டாக்ஸியை புக் பண்ணிட்டு நம்ம வேங் அவங்க போக வேண்டிய அந்த யூனிவர்சிட்டிக்கு டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபூபே இப்படி எல்லாம் பண்ண எல்லா விஷயமும் வேங்க்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. அந்த டாக்ஸிக்குள்ள உட்காந்து திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க ஃபூபே அவங்களை ஃபாலோ பண்ணி வரானா இல்லையா அப்படின்னு. ஆனா அந்த ஃபூபேவை ஆளே காணோம். சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.